ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் நீண்ட நாட்கள் வரைக்கும் கெட்டு போகாமல், முற்றி போகாமல், காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக என்ன பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வாங்குறப்ப எப்படி வாங்கணுங்கிறத பார்த்துடலாம். முருங்கைக்காவை முறுக்கி பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம முறுக்கி பார்த்து வாங்குறப்ப இதுவே முருங்கைக்காய் முத்தலான முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முறுக்கும் போது உடஞ்சிரும். இதுவே பிஞ்சு முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முறுக்கும் போது உடையாமல் இருக்கும். அதை வச்சே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே முருங்கைக்காய் வாங்கும்போது முறுக்கி பார்த்து வாங்குங்க. இப்போ வாங்கிட்டு வந்த முருங்கைக்காய் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜு இல்லாட்டியும் சரி, முருங்கைக்காவை கட் பண்ணாமல் முழுசாகவே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவலை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிருங்க. ஏன்னா அதில் ஈரம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈரத்தோடு வச்சுட்டிங்கன்னா முருங்கைக்காய் அதுவே கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதனால் துளி அளவு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா ரோல் பண்ணி வச்சுருங்க. இந்த மெத்தடில் வச்சு நம்ம முருங்கைக்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது முருங்கைக்காய் வதங்கி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் தாராளமாக முருங்கைக்காவை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த துணியோட அந்த ஈரத்தன்மை காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு இதே மெத்தடில் நீங்கள் முருங்கைக்காய் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணலாம். கட் பண்ணுறப்ப முருங்கைக்காவை லைட்டாக கட் பண்ணிட்டு இப்படி மடக்குனிங்கன்னா முருங்கைக்காவோட அந்த நார் வரும். இந்த நார் நமக்கு தேவைப்படாது. அதுக்காக நம்ம நாரை எடுத்துக்கலாம். ரொம்பவும் நாரை எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கட் பண்ண இந்த 2 சைடும் வர்ற நாரை எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்பவும் நார் அதிகமாக இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக முருங்கைக்காவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம முருங்கைக்காவை யூஸ் பண்ணுற சமயத்தில் அந்த சைடில் அந்த கார்னர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும். அந்த காஞ்சதோடு போட்டு சமைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்போ நம்ம அந்த கார்னரில் இருக்க காஞ்சி போனதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நார்மலான முருங்கைக்காய் இருந்தால் ஒரு முருங்கைக்காவை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய முருங்கைக்காவாக இருந்தால் நீங்கள் ஒரு முருங்கைக்காவை 3 பீஸாக கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப சின்னதாக போடாதீங்க. ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா சைடெல்லாம் காஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், முருங்கைக்காவை நம்ம கட் பண்ணுறப்ப இருந்த நாரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுக்க முருங்கைக்காவை நம்ம எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கட் பண்ண முருங்கைக்காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பா இருந்துச்சுன்னா சில்வர் டப்பாவில் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தோடு போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக முருங்கைக்காய் வதங்கி கெட்டு போயிடும். சில்வர் டப்பாவில் முருங்கைக்காவை போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். குறைஞ்சது 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.